கர்மா ரசிகாளுக்கு என்னோட பணிவான நமஸ்காரம். எபிசோட் 58, அதாவது எபிசோட் 57 வந்து ருக்கு பாட்டி ஒரு மாதிரி காமிக்காத மாதிரியும் அதெல்லாம் அதை வந்து ஸ்டோரிக்கு தேவையான ஒரு சின்ன சஸ்பென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு என்னன்னா வெங்குட்டுவோட மாசீகம் வருது. ஸோ மாசீகத்தை வந்து நான் கொஞ்சம் விரிவாகவே எடுத்திருக்கேன். எதனாலன்னா எதிர்காலத்தில் இப்போ ஆடியோ கேட்கலாம், புஸ்தகத்தை பார்க்கலாம், ஆனால் விஷுவலாக பார்த்தா இது ஒரு சார்ட் ஆஃப் ரெடி ரெக்கனராக இருக்குமோ அப்படின்னு தோணித்து கதையோடையும் ஒட்டி வந்ததுனால அந்த மாசீகத்தை அஃப்கோர்ஸ் மொத்தத்தையும் காமிக்க முடியாத 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போகும். பட் அதை வந்து சின்ன என்ன சொல்கிறது ஸ்லைசஸ் சொல்வா தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஆர்டரில் எதுக்கு அடுத்தது எது பண்ணணும், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த எபிசோட்லேயே இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ 58வது எபிசோடில் அது ஒரு போர்ஷனும் ருக்கு பாட்டியை பற்றின ஒரு போர்ஷனும் வரும். அது ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ ஐ தாட் அதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணித்து எனக்கு. ருக்கு பாட்டி, அதாவது ருக்கு பாட்டியை பார்க்கணுன்னு ஏகப்பட்ட பேர் ஆசையோடு காத்துட்டுருக்கா. அதே சமயம் யார் ருக்கு பாட்டியாக வரப்போகிறா, இந்த 2 விஷயம் வந்து எனக்கு வந்து யூடியூப்பில் மட்டும் இல்லை, வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் வந்து ரொம்ப ஈகர்லி தே ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் தேட். அஃப்கோர்ஸ் கூடிய சீக்கிரம் அது யாருன்னு தெரிஞ்சு போயிடும். ரெண்டாவது வந்து கர்மா விரைவில் முடிய போகிறது அப்படின்னு நான் சொன்னோன்னே அதை வந்து ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட யாருக்குமே இல்லை. சார் அதுக்குள்ளே முடிச்சுடாதீங்க சார், அதுக்குள்ளே முடிச்சுடாதீங்க சார், அப்படி இப்படின்லாம் வந்துட்டே இருக்கு. டெய்லி வந்துட்டு இருக்கு, ஃபோன் கால் வருது, வாட்ஸ்அப்பில் வருது. இதில் 2 விஷயம். ஒன்று வந்து அது எப்போ முடித்தாலும் என்ன சார் அதுக்குள்ளே முடிச்சுட்டேன்னு தான் சொல்ல போகிறா. ரெண்டாவது வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணினது என்னன்னா, இது நான் வந்து தற்பெருமைக்காக சொல்லிக்கல, நிதர்சன உண்மை என்னன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் பண்ண முடியுமா, அதை என்னாலே பண்ண முடியுமான்னு எனக்கு சந்தேகம்தான். மோரோவர் வேறு யாரும் பண்ணுவாங்களான்னு தெரியாது எனக்கு. அதனால் ஐ எம் ஹாப்பி டு இன்ஃபார்ம் யூ தட் கர்மாவை எக்ஸ்டெண்ட் பண்ணலான் இருக்கேன். எப்படின்னா கர்மா சீசன் 3, அதாவது இந்த சீசன் 2 வந்து ஓரளவுக்கு கொண்டு வந்து, ஏன்னா எதுக்காக நான் 3 அப்படின்னு சொல்கிறேன்னா எனக்கு இப்போ வந்து அதில் ஃபர்தராக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஆப்வியஸ்லி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்களால் தான் இது நடந்துட்டுருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபண்டிங் எனக்கு தேவைப்படும், லெட் மீ பி ஆனஸ்ட் வித் யூ. பட் அது கிடச்சிடும் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதனால் அதுக்கு ஒர்க் பண்ண வேண்டிய கொஞ்சம் ஒரு டைம் கேப்காக தான் இது ஒரு சின்ன இடைவெளி விட்டு சீசன் 3 கண்டினியூ ஆகும். ஆனால் இதுக்கு நடுப்புற வாட் ஐ ஹவ் தாட்னா மகாபெரியவா அதையும் வந்து பேரலாக ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஏன்னா அதுக்குண்டான பூர்வாங்கங்கள்லாம் கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டேன், சில இடங்களுக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும் அதில் படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதுக்கும் நேரம் ஒதுக்கிண்டு இதுவும் அதுவும், அதாவது மகாபெரிவா சீரீஸும் சரி இது கர்மாவும் சரி, ரெண்டுமே பேரலாக போயிட்டு இருக்கும். I would like to end by saying that yes, karma will continue. மேபி அதுதான் நம்மளோட கர்மான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நினச்சே பார்க்கல, நான் வந்து ஒரு வழக்கு கொண்டு போய் அப்படியே வந்து அதோட ரவுண்ட் ஆஃப் பண்ணலான்னு இருந்தேன். சம்வேர் இந்த மந்த் ஆஃப் மே முடிஞ்சிருக்கும், அது எண்ட் ஆஃப் மேல முடிஞ்சிருக்கும். ஆனால் எல்லாரோட வரவேற்பையும் பார்த்து, அதே சமயம் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அக்ரஹாரத்தை டாக்குமெண்ட் பண்ணி இதுதான் ஃப்யூச்சரில் ஒரு ரெஃபரன்ஸாக கூட இருக்கலாம், அக்ரஹாரம்னா இப்படி தான் இருந்தது, ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதை வந்து நான் அஃப்கோர்ஸ் ஐ எம் தேங்க்ஃபுல் டு தி ஆர்டிஸ்ட்ஸ் ஆல்சோ. ஆனால் ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் அவளை வந்து நான் மென்ஷன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அவளோட அஃப்கோர்ஸ் ரசிகர்கள் உங்களோட ஆதரவு தான் இதுக்கு வந்து பேக் போன். ஓகே, அண்ட் அடுத்ததாக பார்த்தேன்னா ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் அவ்வளோ அவளுக்கே வந்து ஐ மீன் தேர் இஸ் நத்திங் ராங் இன் ஷேரிங். அவளுக்கே வந்து இது முடிய போகிறதுன்னு ஒரு சின்ன இது இருந்தது. என்னடா அது இவ்வளவு இதுவாக பண்ணிட்டு வந்த சீரியல் இப்போ முடிய போகிறதா, அவள்கிட்ட நான் இன்னும் சொல்லலை, இந்த வீடியோ மூலமாக தான் அவளுக்கும் தெரிய போகிறது. ஐ எம் ஷுர் தட் தே வில் ஆல்சோ பி ஈக்குவலி ஹாப்பி.
அண்ட் எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ எல்லாரோட கோஆப்ரேஷனோட அண்ட் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட சப்போர்ட் ஆப்வியஸ்லி, அந்த சப்போர்ட்டோட இன்னும் சீசன் 3, அஃப்கோர்ஸ் சீசன் 3னா உடனே வந்து 50-60 எபிசோட்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 எபிசோட் வரைக்கும் தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா அப்புறம் இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். பட் எனக்கு தெரியல, இப்போ வந்து சீசன் 3 பண்ண போனேன்னு நான் நினைக்கவே இல்லை. திடீர்னு எனக்கு ஒரு ஃப்ளாஷாக தோணித்தது எல்லோரும் சொன்னதுனால. அண்ட் ஆல்சோ அது ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ ஐ லீவ் எவ்ரி திங் டு காட். நான் முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெஸ்டினி அப்படின்னு. ஸோ கர்மா 3 நினச்சே பார்க்கல, நடக்க போகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்ல தயாராக இல்லை. பட் ஆஸ் ஆஃப் நவ் சீசன் 3 இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ மறுபடியும் உங்கள் எல்லாரோட ஆதரவும் கான்ட்ரிபியூஷனும் எனக்கு தேவை. அண்ட் கீப் வாட்சிங் கர்மா. நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் மற்றவாளோடையும் இதை வந்து ஷேர் பண்ணிங்கோ. ஏன்னா அப்படி தான் நம்ம இதை ஸ்ப்ரெட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து நான் வித்தவுட் எனி கமர்ஷியல் இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்து தான், மார்க்கெட்டிங்லாம் கிடையாது. வேர்ட் ஆஃப் மவுத்து தான் போயின்னு இருக்கு. அது நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கோ. யூடியூப் சேனல் என்னோட ஃபாஸ்ட் ட்ரிக்ஸ், அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே 6 அடியோ மனிதன் உயரம், 100 அடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பம பம ரிவரித திரநதிந்தன 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 பம பம ரிவரித பம பம ரிவரித ரித ரித நிவனி மரி மரி தரி 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 மரி பம 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 ரிவரி தரி 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 மரி 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 தரி 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 மரி பம பசனி கேள்மணிதா பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பந்தாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம்.
30 நாள் முடிஞ்சுடுத்து. சேஷு, சொல்லுங்க மாமா. எல்லா ஏற்பாடும் பண்ணியா சொன்னோம். எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு மாமா. ருக்குண்டு தெரிவிச்சாச்சா? ருக்கு ஏற்கனவே வந்தாச்சு மாமா. பின்கட்டில் தான் இருக்கா. சோதக்கும்பம் ஊனமாசிகம்னு அடுத்தடுத்து ஒன்றொன்னா நடக்க வேண்டியது தானே. நாட்கள், வாரங்கள், மாசங்கள், வருஷங்கள்னு காலச்சக்கரத்தோட நம்ம வாழ்க்கையும் சுழன்று ஓடி ஆடி ஒரு நாள் ஒரே அடியாக அடங்கிடும். இதுக்கு நடுப்புற ஆசா பாசம், காம குரோத லோப மோகம், சாஸ்திரம், சம்பிரதாயம், சடங்குன்னு வகைரா வகைரா. இப்போ இன்னைக்கு நடக்க போகிற இந்த ஊனமாசிகத்தையே எடுத்துக்கேன். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நம்ம எது பண்ணினாலும் ஏன் பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோன்னு தெரிஞ்சுண்டு பண்ணினா அது சர்வசிரேஷ்டம். அதோட பலனே தனி, புரிதலும் தனி. சிவராமா, வெங்கட்டாவோட அந்திம சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணவன் நீ தான் கர்த்தா. அதனால் பிரத்யேகமாக நீ தான் இது தெரிஞ்சுக்கணும். சோதக்கும்பங்கிறது யார் ஒருத்தர் சிவலோக பிராப்தி அடைஞ்சிட்டாலோ அவளோட நலனை கருதி 365 நாளும் பண்ண வேண்டிய கர்மா. இதில் மாதம் மாசிகமும் உள்ளடக்கும். எதுக்காக இந்த சம்பிரதாயம்னா, பித்ருலோகத்தில், அதாவது மேல் லோகத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது நாம் வசிக்கிற இந்த பூமியோட 365 நாள். ஐதீகம் என்னன்னா, நம்மளை விட்டு பிரிஞ்ச அந்த ஆத்மாக்கு பித்ருலோகம் போகும்போது அகோர பசியும் தாகமும் எடுக்குமா. அந்த தாக சாந்திக்காகவும் அவளோட அந்த பிரயாணம் சௌகரியமாக இருக்கணுங்கிறதுக்காகவும் இங்கே நாம் அந்த 1 வருஷ கால பர்யந்தம் ஊனமாசிகமும் சோதக்கம்பமும் பண்ணணும். இதுதான் நியதி. இன்னும் விரிவாக சொல்லணும்னா, முதல்ல ஊனமாசிக சங்கல்பம். அண்ணா ஆரம்பிச்சுடலாமா? அண்ணா, ஆச்சம்யா சுதாய நமः, அனந்தாய நமः, கோவிந்தாய நமः, கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதர शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्न उपशान्तये। ॐ भोः प्राणानायम्या ममोपात्त समस्त दुरितक्षयद्वारा परमेश्वर प्रीत्यर्थं शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे 28तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि षष्ट्याः संवत्सराणां मध्ये युवनाम संवत्सरे उत्तरायणे मकरमासे शुक्लपक्षे दशम्यां शुभतिथौ वासरः भौमवासर युक्तायां रोहिणी नक्षत्र युक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां दशम्यां शुभतिथौ अनया ममंसुलुंगो धर्मपत्न्या सह अनेककाल विच्छिन्न औपासन अग्निसंधानं करिष्ये अनेककाल विच्छिन्न औपासन अग्निसंधानं करिष्ये। अपोपस्पृश्य मामिटेन दर्भय वांगी वडंड पोडुंगो मामि केल वरुवुदनु जलम उडुंगो। அக்ஷதை எடுத்துக்கோங்க, புஷ்பம் எடுத்ததை எடுத்துக்கோங்க. சொல்லுங்க.
इमं मे वरुण श्रुतिहवम् अद्या च मृडय त्वामवस्युः आचके तत्त्वायामि ब्रह्मणा वन्दमानः तत् आशास्ते यजमानः हविर्भिः अहेडमानः वरुण इह बोधि उरुषगुंस मानः आयुः प्रमोषैः अस्मिन् कुम्भे सकलतीर्थ अधिपतिं वरुणं ध्यायामि वरुणम् आवाहयामि वरुणाय नमः आसनार्थम् अक्षतान् समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि हस्तयोर्र्घ्यं समर्पयामि आचमनीयं समर्पयामि शुद्धोदकस्नानं समर्पयामि स्नानानन्तरमाचमनीयं समर्पयामि वस्त्रयज्ञोपवीत उत्तरीय आभरणार्थे अक्षतान् समर्पयामि गन्धान् धारयामि गन्धोपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि उपरि अक्षतान् समर्पयामि पुष्पाणि समर्पयामि पुष्पैः पूजयामि ॐ वरुणाय नमः ॐ प्रचेतसे नमः ॐ सुरूपिणे नमः ॐ अपाम्पतये नमः अस्मिन् पुण्याः वाचन जपकर्मणि सर्वेभ्यो ब्राह्मणेभ्यो नमः அடுத்ததா ஸ்ரௌதிகள் உபசரிப்பு. தொடர்ந்து வந்திருக்கிற 3 பிராமண ஆளுக்கும் கர்த்தாவானவர் புது வஸ்திரம், திலம், எண்ணெய் கொடுத்து அவ ஸ்நானம் பண்ணிட்டு வரணும். இதுதான் ருக்குவோட சின்ன வயசு போட்டோ. இதை தான் நான் டிஜிட்டலாக ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். எஸ், இவாதான் ருக்கு பாட்டி. கௌரி, இவங்க ருக்மணி வெங்கட்ராமன். ஆ, ருக்மணி வெங்கட்ராமன், ராமச்சந்திரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் குரூப் சேர்மன். ராமச்சந்திரா சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ், RSS. அப்ப நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதையும் கனெக்ட் பண்ற. இவங்களுக்கும் பாலிடிக்ஸ்க்கு சம்பந்தமே கிடையாது. நீ முதல்ல போ. ருக்மணி வெங்கட்ராமன், ருக்கு வெங்கட்டு, விக்ரம். யூ மீன் இவாள உங்களுக்கு நன்னா தெரியுமா? தெரியுமாவா? எங்க பிரான்ச் ரன் ஆகிறது இவங்களால தான். இவங்களோட 14 கம்பெனிஸோட அக்கௌண்ட்டும் எங்க பிரான்ச்ல தான் இருக்கு. ஓ மை காட். விக்ரம், அப்போ ருக்கு பாட்டிய உடனே போய் பார்க்கலாமா? எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அவளை எத்தனை நாளா நான் தேடிட்டு இருக்கேன் தெரியுமா? ஷல் வி கோ நவ? இருங்க கௌரி. நீங்க நினைக்கிற மாதிரி she is not an ordinary lady. நினைச்சவனெல்லாம் போய் பாத்திர முடியாது. ஒன்று பண்ணலாம் கௌரி, அவங்க செக்ரட்டரி கிட்ட வரலாமான்னு கேட்டு பார்க்குறேன். அந்த ஃபோனை கொஞ்சம் எடுத்து கொடுங்களேன். ஹலோ மிஸ்டர் ராமச்சந்திரன். சார், நான் விக்ரம், சிஐசிஐசி பேங்கோட சீஃப் மேனேஜர். ஐ எம் ஃபைன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன ஆப்ளிகேஷன். நம்ம சேர்மனுடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்திருக்காங்க. சேர்மனை பார்க்கணுமா? இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ சேர்மனோட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமான்னு கேட்குறேன். சார் 1 மினிட் சார். பேசலாம் சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், சேர்மன் இப்போ ஃப்ரீயாக இருந்தால் 1 நிமிஷம் பேச முடியுமான்னு கேட்குறாங்க. ஓ அப்படியா? இவங்க பேர் கௌரி சார். எஸ். சரி சார், நான் சொல்லிடுறேன். மிஸ்டர் சத்யமூர்த்தி. ஓகே சார், வர சொல்லுங்களேன், நான் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, பாய். என்ன சொன்னார்?
விக்ரம், ஐம் so excited. இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ ருக்குபாட்டியை போய் பார்க்க முடியுமா? பார்க்கலாமே. என்ன நீங்க கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும், பரவாயில்லையா? என்ன விக்ரம், வாட் யூ மீன்? சேர்மன், உங்க ருக்கு பாட்டி தன்னோட சொந்த ஊர் ஸ்ரீகண்டபுரம் பாலூர் அக்ரஹாரத்துக்கு போயிருக்காங்களாம். அங்க நீங்க போனீங்கன்னா அவங்கள பார்க்கலாம். ஸ்ரீகண்டபுரம் பாலூர் அக்ரஹாரம் ருக்குபாட்டி.